ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்னைக்கு திடீர்னு எனக்கு இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அதாவது நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களை விட்டு போயிடும். பயம் போயிடும். உங்களுக்கு லேக் இருக்காது. அதாவது நான் எதுலேயும் குறைஞ்ச பர்சன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்காது. எல்லாத்துலேயுமே நீங்களும் பெஸ்ட் தான், உங்களாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஆனால் சில இடத்துல அந்த எம்பத்தைஸ் பண்ணுற ஒரு விஷயம் போகாது நம்மளை விட்டு. நமக்கு வந்து நம்மளும் இந்த சுச்சுவேஷனில் இருந்திருப்போம், நம்மளும் வந்து கஷ்டப்பட்டிருப்போம். பர்டிகுலர்லி நம்ம வந்து நம்மளோட அந்த கான்ஷியஸ்னஸ் ரைஸ் ஆக எல்லாரையும் ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கும் போது வர்ற ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, முன்னாடி எம்பத்தைஸ் பண்ணும்போது நிறைய வந்து ஓவர் கிவிங்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த டைமில் ஓவர் கிவிங் பண்ண மாட்டோம். ஆனாலும் ஐ ஹாவ் டு பி தேர் ஃபார் எவ்ரி ஒன். ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் மீ. நம்மளோட பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணலாம். அதனால வந்து நம்மளை தெரியாமல் நம்ம கொஞ்சம் ஓவர் கிவிங்கில் போகலாம். நம்ம தெரிஞ்சு பண்ண மாட்டோம். அது வந்து பர்பஸோட பார்ட்டாக சம்டைம்ஸ் வரலாம். அது வீட்லேயா இருந்தாலும் வெளியிலையா இருந்தாலும் அது உங்களுக்கு நடக்கலாம். ஒன்னஸை ஓவர் கிவிங்கோட லிங்க் பண்ணி விட்ருவீங்க. ஒன் வித் ஆல் அப்படிங்கும்போது எல்லாரும் ஒன்று. ஸோ எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் ஒன்னஸ்ங்கிறது அது கிடையாது. டிட் ஃபார் டேட் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் கோவத்தில் கிடையாது, ஈகோவில் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி உங்களையே அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே அவேர்னஸில் இருக்கணும். அதாவது நீங்கள் இப்போது யார்கிட்ட என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசுங்க. ஸோ எப்போதும் நம்ம வந்து நம்ம இந்த ப்ரெசண்ட் மொமெண்ட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா, அந்த பர்சன் எந்த எனர்ஜியில் பேசுகிறாங்க நம்மக்கிட்ட அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. இங்கே வந்து நான் எப்படி பிஹேவ் பண்ணணும், அவங்க ரைட்டா தப்பா, எனக்கு தான் இப்படி தோணுதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ உங்களுக்கு உங்களோட ரைட்டு தெரியணும் அப்படின்னா நீங்கள் எப்போதும் ப்ரெசண்ட்டில் இருக்கணும். ப்ரெசண்ட்டில் இருந்துக்கிட்டு நம்புங்க, வாட் யூ ஃபீல் இஸ் ரைட் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பர்சனோட பிஹேவியரில் உண்மை இல்லை அப்படின்னு தோணுதுன்னா அதுதான் உண்மை. அதை அக்செப்ட் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக திரும்ப அவங்கள நியாயப்படுத்தவோ இல்லை நான் ஒரு வேளை தப்பாக நினைக்கிறேனோ அப்படிலாம் நினைக்காதீங்க. யாருக்குமே நம்ம வந்து நம்மளோட அந்த பர்சனல் ஸ்பேஸை விட்டு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம கூட இருக்கணும், இல்லை நம்ம இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளை தேடி வருவாங்க. அதே மாதிரி யாருமே நிரந்தரம் கிடையாது. வர்றவங்க வருவாங்க, போகிறவங்க போவாங்க, இருக்கிறவங்க இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ வந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி திங். நீங்கள் உங்கள் பவரில் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் பவரை நீங்கள் நம்பணும். நீங்கள் குட் எனஃப்னு நீங்கள் நம்பணும். உங்களோட இன்ட்யூஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு எப்போதுமே மற்றவங்களை பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. இதை தான் நம்ம முன்னாடி பண்ணியிருப்போம். ஆனால் லேட்டர் ஸ்டேஜில் ஒன்னஸ்ங்கிற பேரில் அதையே நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா எனக்கு நிறைய இடத்துல அந்த விஷயங்கள் வந்தது. எல்லாருக்கிட்டையும் நல்லா பிஹேவ் பண்ணணும், யாரையும் வந்து நம்ம நோகடிச்சிடக்கூடாது, யாருக்கும் வந்து நம்ம ஒரு தப்பாக ஒரு எனர்ஜி கொடுத்துடக்கூடாது, இல்லை நம்ம வந்து அவங்க வந்து சொல்கிறது ரைட்டாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம வந்து சரி பரவாயில்ல, அவங்க பெயினில் தானே இருக்காங்க, சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம திரும்ப வந்து அவங்களுக்காக அந்த பிளேஸில் நிற்போம். அது தேவையில்லை. அவங்க வந்து உங்களை ரைட்டாக ட்ரீட் பண்ணலையா, ஜஸ்ட் மூவ் அவே, வாக் அவே. எதுவுமே சொல்ல வேண்டாம். சைலன்ஸை விட பெட்டரான ஒரு ரிப்ளை எதுவுமே கிடையாது யாருக்குமே. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் யோர் வேல்யூ. எல்லாருக்கும் வந்து நம்மளோட அந்த பர்ஃபெக்ட் எனர்ஜி கிடச்சிக்கணும்னு கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னை பற்றி சொல்லும்போது, நான் வந்து என்னோடய வீடியோஸில் எதை வந்து எல்லாருக்கும் ஒரு கைடன்ஸாக கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற குருவை பாருங்கள், ஈகோவை தூக்கி போடுங்க. அதை ஒரு டீச்சிங்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா இதை வந்து நல்லா டீச்லாம் பண்ண முடியாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் சரண்டர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களை நம்பணும், உங்களுக்குள்ளே இருக்கிற சோலை நம்பணும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களால் சரண்டர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய வீடியோஸ் எப்போதுமே காட்டும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து என்னோடய வீடியோஸில் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இல்லை இது சரியில்லை அது தப்பு அப்படின்னு தோணலாம். அவங்க படிச்சுக்கிட்ட விஷயங்கள், அதாவது கான்செப்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நிறைய பேர் புக்கை படித்து சொல்கிறது, இல்லை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம படிச்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்னால நான் சொல்கிறது ரைட் இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். அதே சமயம் வேறு சில பேர்
நான் தான் ரைட் அப்படிங்கிற மாதிரியும் என்கிட்ட வருவாங்க. சில பேர் வந்து என்னோட கான்செப்ட் வந்து பிடிக்கலனாலும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, இல்ல அத வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியலனாலும், என்னோட வீடியோஸ மட்டும் கன்டினியூஸா பார்ப்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா, தேர் வுட் பி சம் புல்லிங் இன்சைட். அத நோக்கி அவங்க போற பாதையா இருக்கலாம். இல்ல இத வந்து கிரிட்டிசைஸ் பண்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கலாம். இது வந்து தப்பு அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறவங்க இருக்கலாம். ஸோ பல எனர்ஜிஸ் எனக்குள்ள வந்து கனெக்ட் ஆகலாம். ஆனா நான் வந்து இன்னைக்கு பார்த்தவங்க நாளைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தா, என்னோட லைஃப்ல எங்கேயுமே வந்து சந்தோஷம் கிடைக்காது. ஸோ எனக்கு யார் இருக்காங்க, யார் இல்லைங்கிறத எல்லாம் விட்டுட்டு, நான் ரைட்டாக போகிறேனா, நான் கரெக்டாக பண்ணுறேனா, நான் என்ன நம்புகிறேனா, என்ன லவ் பண்ணுறேனா, எனக்கு நான் இருக்கேனா, என்னோட இன்ட்யூஷனை நான் இன்றைக்கும் அக்செப்ட் பண்ணி என்னோட பர்பஸை நான் பண்ணிகிட்டு இருக்கேனா, இது மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ வெளியில் இருக்கிற எனர்ஜிஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும், உங்கள் பவரில் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபோக்கஸை உங்களுக்குள்ள மட்டுமே வச்சுருக்கணும். வெளியில் வர்றவங்க வந்துட்டு போகிறாங்க, சொல்லிட்டு போகிறாங்க, என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க, திட்டிட்டு கூட போகிறாங்க, போயிட்டு போகிறாங்க. இந்த திட்டுறது வந்து நமக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னா அது நம்மளோட ஈகோ. நம்ம ஈகோவில் அதை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து திரும்ப அதை ஒரு பேட்டர்னாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அன்லெஸ் யூ ஸ்டாப் டூயிங் தட், திரும்ப 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 வெளியிலேருந்து உங்களுக்கு ஆளுங்க வந்து உங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது நான் கற்றுக்கிட்ட லெசன் உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அவுட்டர் வேர்ல்டு உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணுன்னா உங்கள் இன்னர் வேர்ல்டை நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் 100% அதை நம்பிட்டீங்க, அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்டர் வேர்ல்டுக்கு எந்த ஒரு ரோலுமே அங்கே இருக்காது. உங்களோட அவுட்டர் வேர்ல்டையும் நீங்களே வந்து செதுக்கிக்கலாம், உங்களோட இன்னர் வேர்ல்டையும் வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.